Welcome to Chinna Pullappa channel. Today recipe crispy samosa. 1.5 cup மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதில் 2 tablespoon salt ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 1/2 cup ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து எல்லா மாவுலேயும் ஆட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 cup வாட்டர் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு பிசைஞ்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக நம்ம பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி இதை திரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு மாவை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். எனக்கு அவ்வளோவா திரட்ட வராது, ஸோ நான் ஓரளவு தான் திரட்டுவேன். ஒவ்வொரு உருண்டையாக இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் திரட்டினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் எடுத்துகிட்டு அது மேலே மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு இன்னொரு லேயரை வச்சு அது மேலேயே கொஞ்சம் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் திரட்டலாம். கொஞ்சம் தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் கலர் மாறாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு 4 முறை திருப்பி திருப்பி போட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஈவனாக அதை சைஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வரும். நீங்கள் மாவு இல்லைன்னா ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு மாவு கம்மியாக அப்ளை பண்ணங்காட்டி ஆயில் அப்ளை பண்ணல, அதனால் இடையில வந்து அந்த ஸ்க்ராட்ச் வந்துடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் அந்த எல்லா லேயர்லேயும் அந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தோசைக்கல்லில் போட்டு எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அதை ஈவன் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணணும். அது 2000 years later. நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங்காக நான் ஒரு மீடியம் சைஸ் 6 பொட்டேட்டோஸ் எடுத்து அதை கட் பண்ணி போட்டுட்டு பட்டாணி வந்து வர பட்டாணி மார்னிங்கே ஊற வச்சுருந்தேன், அதை எடுத்து போட்டுக்கிறேன். நீங்கள் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சு அதில் ஆயில் போட்டுட்டு 2 tablespoon உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் 3 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 1 பிஞ்ச் சீரகம், 1 tablespoon மஞ்சத்தூள், 1 tablespoon சில்லி பவுடர், 1 tablespoon பெப்பர், கறி மசாலா தூள் 2 tablespoon, லாஸ்ட்டாக சால்ட்டு 1 tablespoon எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வெந்த பொட்டேட்டோவை மேஷ் பண்ணி அதை எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். பட்டாணியும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஒன்று மறந்துட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன். அதனால் ஆயில் போட்டு அதை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் அது கூட சேர்த்து அந்த ஸ்டஃபிங்கோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக இதில் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசா சீஸ் எடுத்து அதில் ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கலாம். இது நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து 2 tablespoon வாட்டர், 1 tablespoon மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். அதை போட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லா சீட்ஸையும் இந்த மாதிரி சமோசாவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயில் ஹீட் ஆன உடனே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஹீட் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா டபுள் சைடு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். நம்மளுக்கு இப்போது சமோசா ரெடி. ஸோ crispy samosa ready to taste. Thank you.